இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களை மூட நடவடிக்கை எடுக்கப்படும். துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உறுதி. பரோலில் வெளிவந்த ரவுடி குடும்பத்தினருடன் தலைமறைவு. புதுச்சேரியில் பரபரப்பு. 3 மாதமாகியும் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. புதுச்சேரி அமைச்சர்களுக்கு இலாக்கா மாற்ற முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக தகவல். முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு பேட்டி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு இடையூறான ரெஸ்டோ பார்கள் அகற்றப்படும் என்று துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். என்சிசி மாணவர்கள் கடல் சாகச பயண நிறைவு விழா தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறுகையில், என்சிசி மாணவர்கள் கடல் சாகச பயணத்தை துணிச்சலோடு செய்து முடித்துள்ளனர் என்றும், மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருளுக்கு எதிரான உணர்வு விதைக்கப்பட்டுள்ளது. இளைய சமுதாயம் போதைப் பழக்க ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் எனவும், இதற்காக தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும், மேலும் சுற்றுப்புற சூழலில் முதலிடம் வகிப்பது குப்பைகளை நாம் முறையாக வெளியேற்ற நம்மை நாம் எப்படி தயார்படுத்துகிறோம் என்பதில்தான் தொடங்குகிறது என்று பேசினார். தொடர்ந்து தூய்மை இந்தியா திட்டம் வெற்றி பெற கண்ட இடங்களில் குப்பைகளை தூக்கி எறியக்கூடாது எனவும், புதுவையை பொறுத்தவரை நீண்ட காலமாக மதுபான கடைகள் உள்ளது. குடியிருப்புகளுக்கு இடையூறு தரும் ரெஸ்டோ பார்களை தடை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். போதைப் பொருட்கள், மதுவை கொண்டு வருவது நடைமுறைக்கு சாத்தியமல்ல. முதலில் போதைப் பொருட்களை முற்றிலும் அகற்றுவோம். குடிமக்கள் வாழும் பகுதியில் உள்ள மதுக்கடைகளை அகற்றும் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை குறித்து தனது கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று தெரிவித்த அவர், அந்த பகுதி அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். போதைப் பொருட்கள் நடமாட்டம் புதுவையில் குறைந்து வருகிறது, முற்றிலும் ஒழிக்கப்படவில்லை என்று தெரிவித்த அவர், கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சென்டாக் நிர்வாகி குறித்து பல புகார்கள் வந்துள்ளது. இதுகுறித்து 2 நாளில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரசும் தமிழகத்தில் ஆட்சி செய்கிறது. தமிழகத்தை விட மின்கட்டணம் உயர்வாக இருந்தால் சொல்லுங்கள், நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்தார். எந்த இடத்தில் தவறுகள் நடந்தாலும் அதை நிவர்த்தி செய்ய அத்தனை முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் என்பதிலே இந்த மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறையிலே சாத்தியமில்லை. போதைப் பொருளை மதுவிலே இருந்து தனியாக எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். முதலில் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழித்தெடுப்போம். அதே போல சாதாரண குடிமக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற மதுக்கடைகளை அகற்றுவதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். புதுச்சேரியில் பரோலில் வெளிவந்த கொலை குற்றவாளி கர்ணா காவல்துறையினரை திசை திருப்பி குடும்பத்தினருடன் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் பிரபல ரவுடியான கர்ணா. கடந்த 1997ஆம் ஆண்டில் கொலை வழக்கில் கைதாகி 1999ஆம் ஆண்டில் ஆயுள் தண்டனை பெற்றார். இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பல ஆண்டுகள் சிறையில் இருந்ததால் நன்னடத்தை மூலம் விடுதலை செய்ய கோரினார். ஆனால் உள்துறை நிராகரித்தது. இதையடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். அடுத்த மாதம் தீர்ப்பு வரவுள்ளது. 20 ஆண்டுகள் சிறையில் உள்ள கர்ணா 33வது முறையாக பரோலில் வந்துள்ளார். கடந்த 11ஆம் தேதி அவர் தனது மனைவி உடல்நலம் சரியில்லாததால் சிறையிலிருந்து 3 நாட்கள் பரோலில் வெளியே வந்துள்ளார். கடந்த 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அவரது பரோல் முடிவடைந்தது. ஆனால் அவர் காலாப்பட்டு சிறைக்கு திரும்பவில்லை. இதுபற்றி சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் முதலியார்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தந்தனர். அதன் பேரில் முதலியார்பேட்டை காவல்துறையினர் கர்ணா வீட்டிற்கு சென்று பார்த்தனர். அங்கு அவரது வீடு பூட்டப்பட்டிருந்தது. இதையடுத்து ஆய்வாளர் செந்தில்குமார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார். இதையடுத்து காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் தலைமையில் 3 தனிப்படை அமைக்கப்பட்டது. விசாரணையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே குடும்பத்தினருடன் கர்ணா தலைமறைவாக திட்டமிட்டுள்ளார். இந்த திட்டத்தில் மூளையாக கர்ணாவின் மகனும் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி பிரமுகருமான விக்ரமாதித்தன் என்ற விக்ரமும் செயல்பட்டுள்ளார் என தெரியவந்தது. இவர் தனது தந்தை கர்ணாவை சிறையிலிருந்து வெளியே கொண்டுவர பல முயற்சிகள் எடுத்துள்ளார். அது தோல்வியடைந்ததால் தனது தந்தையை பரோலில் வெளியே கொண்டு வந்து மாயமாக திட்டமிட்டுள்ளார்.
இந்நிலையில் முதலியார்பேட்டை காவல்துறையினரை திசை திருப்ப திருப்பதி கோவிலுக்கு செல்வதாக கூறி வேறு எங்கோ தப்பி சென்றுள்ளனர். கர்ணா மற்றும் அவரது மகன் விக்ரமின் நண்பர்கள், உறவினர்களை காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பரோலில் வந்த கைதியை காவல்துறையினர் கண்காணிக்க வேண்டும். ஆனால் காவலர்கள் கண்காணிக்க தவறியதை சாதகமாக பயன்படுத்தி குடும்பத்தினருடன் கர்ணா தப்பியுள்ளார். கர்ணா வெளிநாட்டுக்கு குடும்பத்தினருடன் தப்பி சென்றிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. பிரபல ரவுடியான கர்ணா சிறையில் இருந்தபடி கொலை முயற்சி, கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூல் என புதுச்சேரியின் பல குற்ற சம்பவங்களை செய்தவர். இத்தகைய முக்கிய குற்றவாளியை கண்காணிக்க காவல்துறையினர் தவறியது எப்படி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கர்ணா தலைமறைவானதால் சிறையில் உள்ள தண்டனை கைதிகளுக்கு பரோல் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3 மாதங்கள் ஆகியும் அமைச்சர் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாத நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி இலாக்காக்களை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரே பெண் சட்டமன்ற உறுப்பினரான சந்திர பிரியங்கா கடந்த அக்டோபர் மாதம் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சராக காரைக்கால் பிராந்தியத்தை சேர்ந்த வடக்கு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் கடந்த மார்ச் 14ஆம் தேதி அமைச்சராக பொறுப்பேற்றார். வழக்கமாக அமைச்சர் பதவியேற்பு முடிந்ததும் அவருக்கான இலாக்கா ஒதுக்கப்பட்டுவிடும். ஆனால் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாமல் இருந்தது. இதனிடையே மார்ச் 16ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாகி தேர்தல் நடத்தை விதிகள் அமலானது. இதனால் அமைச்சர் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. இலாக்கா இல்லாத அமைச்சராக திருமுருகன் கடந்த 3 மாதங்களாக வலம் வருகிறார். தேர்தல் முடிவு கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. இதனைத் தொடர்ந்து நடத்தை விதிகள் வாபஸ் பெறப்பட்டு 10 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. தனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான சந்திர பிரியங்கா ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தார். பொதுவாக ஆதிதிராவிட நலத்துறை அந்த சமூகத்தை சேர்ந்தவருக்கே ஒதுக்கப்படும். ஆனால் புதிய அமைச்சர் திருமுருகன் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. எனவே அந்த இலாக்கா முதலமைச்சர் ரங்கசாமி தன்வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அந்த சமூகத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாரிடம் வழங்க வேண்டும். இதனால் அமைச்சர்களின் இலாக்காக்களை மாற்ற முதலமைச்சர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனாலேயே புதிய அமைச்சர் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்க காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்காமல் புறக்கணித்துள்ளார். இதிலிருந்து பாரதிய ஜனதாவிற்கும் என்ஆர் காங்கிரசுக்கும் கருத்து வேறுபாடோ, கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது என்றும், அனைத்து மாநில பாரதிய ஜனதா கட்சி முதல்வர்களும் கூட்டணி கட்சி முதல்வர்களும் பங்கேற்ற நிலையில் ரங்கசாமி மோடியின் பதவியேற்பை புறக்கணித்தது கேள்விக்குறியாகவே உள்ளது என்று கூறியுள்ளார். ரங்கசாமி எந்தவித கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும், தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வுகள் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ரகசிய பேச்சுவார்த்தை, கட்சித் தலைவருக்கு வைத்த கோரிக்கைகள், அவசரமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை முதலமைச்சர் விருந்துக்கு அழைத்தது எல்லாம் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியில் பிரச்சினை நடந்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிகிறது என்றும், கூட்டணியில் குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் உணர ஆரம்பித்துள்ளனர் என்று கூறியுள்ளார். அதேபோல் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்கட்டண உயர்வை ரத்து செய்வதுடன் ப்ரீபெய்டு மீட்டர் முறையையும் ரத்து செய்ய வேண்டும், விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததை அடுத்து ஆய்வுக்குழு கூட்டத்தில் தலைமை செயலர் தமிழர்கள் திறமையில் குறைந்தவர்கள் என அதிகாரிகள் மத்தியில் பேசியுள்ளார். சூரத் குழுவை புதுச்சேரிக்கு வரவழைக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். தமிழர்களை விமர்சித்தது அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது என்றும் தெரிவித்தார். தலைமை செயலர் தமிழ் சமூகத்தை குறை கூறியுள்ளது பற்றி கட்சி தலைமையுடன் பேசி அடுத்த கட்ட முடிவை எடுப்போம் என்று கூறியுள்ள அவர், ரெஸ்டோ பார் தொடர்பாக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துணைநிலை ஆளுநரிடம் புகார் தெரிவித்துள்ளார். அவர் ஏன் முதலமைச்சரிடம் மனு தரவில்லை? முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் கருத்து வேறுபாடு உள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இனியாவது முதலமைச்சர் ரங்கசாமி பள்ளி, மக்கள் அதிகமுள்ள பகுதிகளில் உள்ள ரெஸ்டோ பார்களை மூடுவாரா என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். என்ஆர் காங்கிரசுடைய முதலமைச்சர், மாநில தலைவர் திரு ரங்கசாமி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை. அந்த பதவியேற்பு விழாவை அவர் புறக்கணித்திருக்கிறார். இதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதா
அல்லது அவர்களுடைய கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி இப்பொழுது மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. அனைத்து மாநில பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர்கள், கூட்டணி கட்சிகளுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் கலந்து கொண்ட போது திரு ரங்கசாமி அவர்கள் திரு நரேந்திர மோடி அவருடைய பதவியேற்பை புறக்கணித்தது இன்று வரை கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. புதுச்சேரியில் மின்கம்பம் விழுந்து பலியான இளைஞரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை அடுத்த சஞ்சீவி நகரை சேர்ந்தவர் கந்தன். இவரது மகன் 24 வயதான அவினாஷ். இவர் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது சாலையில் ஓரம் இருந்த மின்கம்பம் எதிர்பாராமல் தலையில் விழுந்து படுகாயமடைந்தார். இதனையடுத்து அவர் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேலும் சேர்க்கப்பட்ட சில மணி நேரங்களில் அவர் மூளைச்சாவு அடைந்து உயிரிழந்தார். உயிரிழந்த அவினாஷின் கண்கள் தானம் செய்யப்பட்ட நிலையில் மின்கம்பம் விழுந்து உயிரிழந்த இளைஞர் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் இளைஞரின் உறவினர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மின்கம்பம் விழுந்து உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் முதற்கட்டமாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் 50,000 ரூபாய் நிதியும் அரசு சார்பில் வழங்கப்படும் ஈமசடங்கு நிதியும் உடனடியாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தின் நகராட்சி அருங்காட்சியகமாக புதுப்பிக்கப்பட்ட மேரி கட்டிடம் மாற்றப்பட உள்ளது. பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் 1870 ஆண்டு மேரி கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. 1880 ஆண்டு முதல் மேயர் லியோன் குவார் தலைமையில் நகராட்சி கவுன்சில் அலுவலகமாக தொடங்கி 93 ஆண்டுகள் இயங்கி வந்தது. புதுச்சேரி சுதந்திரம் அடைந்த பின்பு 1973 ஆண்டு கொண்டுவரப்பட்ட நகராட்சி சட்டப்படி நகராட்சி கட்டிடமாக இது மாறியது. 144 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேரி கட்டிடம் 2014 ஆண்டு இடிந்து விழுந்தது. இந்த கட்டிடத்தை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி திட்ட அமலாக்க முகமை மூலம் 14,83 லட்சம் ரூபாய் செலவில் 690 சதுர மீட்டரில் பிரதான கட்டிடம், தரைத்தளம், முதல் தளம், கருத்தரங்க கூடம், திருமண பதிவு அறை உள்ளிட்டவை பாரம்பரிய பழைய கட்டிட பாணியில் கட்டப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நகராட்சி அலுவலக பயன்பாட்டிற்கு வந்துள்ள மேரி கட்டிடத்தின் தரைத்தளத்தில் 1800 சதுர அடியில் புதுச்சேரி நகராட்சி அருங்காட்சியகம் அமைகிறது. இங்கு பழமையான பொருட்கள், பிறப்பு, இறப்பு, திருமண பதிவு, சுதந்திர போராட்ட ஆவணங்கள், பழங்கால 8 அடி உயர சுவர் கடிகாரம், ஆயு மண்டபம் மற்றும் முத்திரைப்பாளையத்திலிருந்து அந்த காலத்தில் புதுவைக்கு குடிநீர் அனுப்பிய நீரேற்றும் கருவியின் மினியேச்சர் வடிவங்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இதற்கான பணிகளை வேகமாக உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் செய்து வருகின்றனர். பாய்மரப் படகில் கடல் சாகச பயணத்தை முடித்து திரும்பிய புதுச்சேரி NCC மாணவர்களை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வரவேற்று பாராட்டினார். புதுச்சேரி கடலூர் NCC சார்பில் கடந்த 7ஆம் தேதி பாய்மரப் படகில் காரைக்காலுக்கு கடல் சாகச பயணத்தை மாணவர்கள் மேற்கொண்டனர். இந்த பயணத்தில் ஈடுபட்ட 60 NCC மாணவர்கள், பயிற்சியாளர்கள் 11 நாட்களுக்கு பிறகு புதுச்சேரிக்கு திரும்பினர். அவர்களின் பயணத்தை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கொடியசைத்து வரவேற்று நிறைவு செய்தார். தொடர்ந்து அவர்களை பாராட்டி பேசினார். அப்போது இயற்கையை எதிர்த்து மாணவர்கள் மேற்கொண்ட சாகச பயணம் வாழ்க்கையில் பெரும் அனுபவமாக இருக்கும். இந்த அனுபவத்தை நண்பர்கள், உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். போதைப் பழக்கம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6,630 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 926 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.